Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு 369 Tarot in Tamil. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக பிரபஞ்சத்துடைய கைடன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பேரண்டம் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபைல் 1, ஃபைல் 2 இது வந்து citrine bracelet, and this one is rose quartz bracelet. ஸோ கண்களை மூடிக்கோங்க, மூச்சு இழுத்து மெதுவாக வெளியே விட்டுக்கோங்க. டேக் அ டீப் பிரெத், இன்ஹேல் எக்ஸ்ஹேல் 3 times. அப்படி பண்ணும்போது மனம் அமைதி அடைகிறத உணர முடியும். பிரபஞ்சத்தோட உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க, இந்த பேரண்டத்தோடு கனெக்ட் பண்ணிக்கோங்க. கண்களை திறந்து பாருங்க. அண்ட் உங்களுக்கு வித்தவுட் செகண்ட் தாட் எது பார்க்கணும் அப்படின்னு தோணுதோ, எது சூஸ் பண்ணணும் அதை செலக்ட் பண்ணி பாருங்க. பொருந்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா யூ கேன் சூஸ் அனதர் ஃபைல். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? let us start with pile 1. Hi pile 1, யாரெல்லாம் இந்த சிட்ரின் பிரேஸ்லெட் சூஸ் பண்ணீங்களோ இதுதான் வந்துட்டு pile 1 உங்களுக்கான மெசேஜ். இந்த சிட்ரின் பிரேஸ்லெட் பார்க்கும்போது இது வந்து மணி அபண்டன்ஸ், ப்ராஸ்பரஸ் அதுக்கான ஒரு கிறிஸ்டல் இது. ஓகே, ஸோ உங்ககிட்ட வந்து pile 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள் வந்து அதிகமான வளம் செழிப்போடு இருக்க போகிறத குறிக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து சிட்ரின் பிரேஸ்லெட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிறிஸ்டல் வாங்கி டேபிளில் யூஸ் பண்ணிக்கலாம். பிரமிட் ஷேப் சிட்ரின் கிறிஸ்டல் கூட. ஓகே, ஸோ லெட் அஸ் see. உங்களுக்கு எல்லோ கலர் பிடிக்க வாய்ப்பு இருக்குது, எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அதர்வைஸ் ஸோ உங்களுக்கான மெசேஜஸ் பிரபஞ்சத்திடமிருந்து அவங்க பிரபஞ்சம் இந்த பேரண்டம் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன? ஓகே, ஸோ லெட்ஸ் see டாரோ கார்ட்ஸ்ல என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். டெம்பரன்ஸ் உங்களிடம் என்ன எதிர்பார்க்குறாங்க? ஹை பிரிஸ்டஸ், கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், வாவ், ஏஸ் ஆஃப் கப்ஸ், அதேங்க வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். பயங்கரமாக இருக்க பைல் 1. ரொம்பவே வந்து நீங்கள் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களோட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, எப்போவுமே உங்கள் மைண்டை பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க, ஷார்ப்பாக வச்சுக்கோங்க, லாஜிக்கலாகவும் திங்க் பண்ணுங்கள். எமோஷ்னலாக ஓவர் எமோஷ்னல் ஆக வேண்டாம். எமோஷன்ஸ் வரக்கூடிய இடத்துல லாஜிக்காக திங்க் பண்ணி அதை சரி பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து பயன்படுத்துங்க, உங்களுடைய உள்ளுணர்வை பயன்படுத்துங்க. நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லுங்க. ஓகேவா? எமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்க வேண்டிய இடத்துல எமோஷ்னலி டிட்டாச்சாக தான் இருக்கணும். நேர்மையாக இருக்கணும். ஓகே, கம்யூனிகேஷன் கிளியராக நீங்கள் வச்சுக்கணும். பேலன்ஸ் பண்ண வேண்டியது மிக மிக முக்கியம். டெம்பரன்ஸ் இருக்குது, ஜஸ்டிஸ் இருக்குது, அண்டு ஹானர், நேர்மையாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். சில விஷயங்களை வந்து சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுங்க. உங்களுடைய இமோஷனல் ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் ரொம்பவே சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். உங்களுக்கு புதிய சிந்தனைகள் எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ அதை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் மனசை வந்து நீங்கள் பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டா தானே அதை இன்ட்யூஷனே ஃபாலோ பண்ண முடியும். அந்த புதிய சிந்தனைகளை நீங்கள் பயன்படுத்தவும் முடியும். அதுக்கேற்ற ஒரு ஆக்ஷனை நீங்கள் எடுக்க முடியும். உங்ககிட்ட இந்த பேரண்டம் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. புதிய சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகுது. ஆனால் உங்களுடைய அந்த எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ்னால கொஞ்சம் நீங்கள் பேலன்ஸ்டாக இல்லாமல் இருக்கிறீங்க. சில விஷயங்கள் வந்து உங்களை பாதிக்க வைக்குதுங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஹீலிங் வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் மோரோவர் ஒரு சில விஷயம் வந்து நீங்கள் அதிகமாக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கீங்க, கேட்டுகிட்டே இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுடைய இஷ்ட தெய்வத்திட்டையோ இந்த பிரபஞ்சத்திட்டையோ பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிற விஷயத்துக்கு அவங்க கொடுக்குற பதில் வந்து பொறுமையாக இருங்க, காலம் வரும் வரை பொறுமையாக இரு, உனக்கானது சரியான நேரத்தில் வந்து சேரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ உங்களை வந்துட்டு பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க. டிவைன் டைமிங் வர வரைக்கும் நீங்கள் வந்து காத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அஃப்கோர்ஸ்
யா வெரி நைஸ் இல்ல. எஸ், சில பேர் வந்து உங்க பர்சன் வந்து டிவோர்ஸ் கேட்டு நிக்கிறாங்க அப்படின்னா அந்த சூழ்நிலை மாறும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து தெரியுது. இல்ல உங்களால அதை வந்து மாத்த முடியும், உங்களுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அண்ட் நீங்க நேர்மையா நடந்து காலச்சக்கரத்தை மாத்துறதுக்கான ஒரு செயலிலையும் நீங்க இறங்கணும் அப்படின்னு கூட அவங்க எதிர்பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஐ மீன் இந்த பிரபஞ்சம் உங்களிடம் எதிர்பார்க்குது அப்படின்னு பார்க்க முடியுது. சப்ரஷன், நியூ விஷன். ஸோ உங்களுடைய கவலைகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கவலைகள் வந்து உங்களை வந்து புதிய பாதையில கொண்டு போறதுக்கு தான். நீங்க எல்லா விஷயத்தையும் புதிய கோணல்ல பார்க்க ஆரம்பிக்க போறீங்க. பார்க்கணும் அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அதுக்காக தான் மேலும் மேலும் வந்து சில சோதனைகள் வந்துட்டே இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் நீங்க இன்னும் அதுலயே மூழ்கி போகாம உண்மையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த எமோஷனலா இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் விடுபட்டு லாஜிக்கா திங்க் பண்ணி எது உண்மை அப்படிங்கறத நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இங்க டெம்பரன்ஸ், ஜஸ்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஹை பிரிஸ்டஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமாவே ஏஞ்சல்ஸோடைய சப்போர்ட் இருக்கு, குலதெய்வத்துடைய சப்போர்ட் இருக்குது. ஓகே, ஸோ இன்னும் சொல்லப்போனா நீங்க உங்க குலதெய்வத்தை வழிபடுங்க அப்படின்னும் எதிர்பார்க்கறாங்க. பிரபஞ்சம் சொல்றதா பார்க்க முடியுது. ஓகே, சரியான முடிவை எடுக்கிற காலம் வரும் வரை நீங்க பொறுமையா இருக்கலாம். இல்ல சரியான முடிவா நீங்க எடுங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய இன்ட்யூஷனை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ரொம்ப நீங்களே வந்து உங்களை சப்ரஸ் பண்ணிட்டே இருக்காதீங்க. உங்களே போட்டு இந்த கவலையில போய் உங்களே போட்டு மூழ்க வச்சுட்டு இருக்க வேண்டாம். எந்த ஒரு நெகட்டிவா இருந்தாலும் அதை புதிய கோணல்ல பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, எந்த ஒரு நெகட்டிவ்ல இருந்து நீங்க பாசிட்டிவ கொண்டு வாங்க. ரைட்? அது முடியும், கண்டிப்பா முடியும். யா, அது நானே நிறைய, அது என்னுடைய ஹேபிட்டுமே அதுதான். நெகட்டிவ்ல இருந்து வெளியே வந்த பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ் நடக்குது அப்படின்னா அதுல இருந்து பாசிட்டிவா அதை எடுத்துட்டு போவேன் நான் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நமக்குமே லைஃப்ல இருக்கும் இல்லையா, எல்லா விதமான கஷ்டங்கள் இருக்கும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது பார்த்தது தான் இந்த டேரோ பத்தின டீடைல்ஸ். அப்போ நம்ம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே டேரட்டை கத்துக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சேனல் மூலமா நிறைய பேருக்கு ஒரு கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நம்மளை முன்னோக்கி கொண்டுட்டு போறதுக்கு தான் அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த பார்வையில நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாமே தெளிவா புரியும். காலச்சக்கரத்தின் விளையாட்டு என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகே, யா, அஃப்கோர்ஸ் இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம எப்படி பழக்கப்பட்டிருப்போம் அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன பாசிட்டிவா நடந்தாலும் அதுல இருந்து நெகட்டிவா எடுக்கிறாங்க. அதுதான் வந்து பழக்கப்பட்டிருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. என்ன நெகட்டிவா இருந்தாலும் அதுல இருந்து பாசிட்டிவா எடுக்கணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒருத்தரை வந்து பாராட்டி சொல்றோம். அவங்களால அதை நம்ப முடியாம அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவங்க கிண்டலா வந்து சொல்லி ஹர்ட் பண்றாங்கன்ட்டு ஹர்ட் ஆயிட்டு இருப்பாங்க. ஸோ பாசிட்டிவா சொன்னா கூட அதுல இருந்து நெகட்டிவ் எடுக்கிறது. ஸோ அந்த ஒரு இது கண்டிப்பா அவங்களையும் இரிட்டேட் பண்ணும், மற்றவங்களையும் இரிட்டேட் பண்ணும். ரைட்? நெகட்டிவாவே சொன்னா கூட அதுல இருந்து பாசிட்டிவா எடுக்கணும். நெகட்டிவா நடந்தா கூட அதுல இருந்து பாசிட்டிவான விஷயங்களை நம்ம நோக்கி போக ஆரம்பிக்கணும். ஓகே, அந்த மாதிரி. ஸோ அதுதான் சப்ரஷன்ல இருந்து நியூ விஷன், புதிய பார்வையை நீ பார்க்க ஆரம்பிக்கும். பிரச்சனைகளை அதை எப்படி வந்து வித்தியாசமா உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. And then white feather, you are safe, hope and faith, peace, rebirth and newness in life. உன்னுடைய வாழ்க்கையில புதிய விஷயங்களை நீ கொண்டுட்டு வா. அதுக்கே தயங்குற, நம்பிக்கையோட கொண்டுட்டு வா, அமைதியோட இரு. ஓகே, நீ பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கிற. எந்த ஒரு கவலையும் நீ டவுட் பண்ண தேவையில்லை. கனெக்ட் வித் இன்னர் செல்ஃப், உன்னுடைய ஆள் மனசோட உன்னை நீ எப்பவுமே வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கோ. அது வந்து உனக்கு எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ எஸ், அதுதான்
ஆள் மனசோட கனெக்ட் ஆகும்போது அது வழிகாட்டும். இந்த தீபத்தை மாதிரி அது உள்ளுக்குள்ள இருக்கு. இந்த தீபம் உங்களுக்கு இந்த ஒளி வந்துட்டு உங்களுக்குள்ள இருக்கு. அதோட கனெக்ட் ஆகுங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையில வழி காட்டிக்கிட்டே இருக்கும். ஓகே, உங்களுக்கான ரெமடி ராமருடைய ஸ்தோத்திரத்தை சொல்லுங்க. ராம் ரக்ஷ சோஸ்திரா. அதுல அது வந்து உங்களுக்கு எப்படின்னா அனுமனுடைய ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும். ஓகே, சில பேர் ஆன்மீக ரீதியா போயிட்டு இருக்கலாம். ஓகே, ரைட். அதுல கொஞ்சம் அந்த ஆன்மீகமா போறீங்க அண்ட் மெட்டீரியல் லைஃப் இருக்குன்னா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுங்க. ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுக்கு பழகணும். நீங்க ஒரு விஷயத்தை நோக்கியே போயிட்டே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும். வீட்டு வேலை அண்ட் ஆஃபீஸ் வேலை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். இன்பம் துன்பம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். மைண்டை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, அது ரொம்ப எதிர்பார்க்குறாங்க பிரபஞ்சம் உங்களிடம். எஸ், எல்லாத்தையும் நீங்க பேலன்ஸ் பண்ணுங்கிறது தான் விஷயம். ஓகே, உங்களிடம் ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வாங்க அப்படின்றதும் ஒரு எதிர்பார்ப்பு. நியூ பிகினிங், இங்கே நியூ பிகினிங்ஸ். ஓகே, புதிய விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. புதிய விஷயங்களை உங்க லைஃப்ல கொண்டு வாங்க. ரைட். முருகருடைய மெசேஜ் புக்கு படிக்க சொல்றாரு உங்களை. மனிதனின் மனக்கோடலை நோக்கி நல்வழிப்படுத்துவதே நல்ல நூல்களின் பயனாகும். நல்ல நூலா படிங்க. கண்ட நாவல்ஸு, அது த்ரில்லிங் நாவல் இப்படியெல்லாம் படிக்கிறத விட்டுட்டு நல்ல நல்ல நாவல்ஸா படிக்க ஆரம்பிங்க. உங்களிடம் ஒரு மாற்றம் வரும். புண்ணிய பாவம் பிறரிடம் சொல்லும் போது அது குறையும். எனவே பாவத்தை கூறினால் அதன் சுமை குறையும். ஏதோ ஒரு விஷயம் மனசுக்குள்ளே சில பேருக்கு இது பொருந்தலாம். யார்கிட்டயுமே சொல்லாம இருக்கிறீங்களா? சொல்ல பயந்துட்டு இருக்கிறீங்களா? நீங்களாவே உங்களுக்குள்ளே மறைச்சு வச்சுட்டு ஒவ்வொரு இமோஷனல் ஆயிட்டே இருக்கிறீங்களா? ஓகே, அப்போ நீங்க யார்கிட்டயும் அது சொல்லலாம். ரைட். உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒருத்தர் இருப்பாரு. அவர் உண்மையை மட்டுமே சொல்லக்கூடியவரா இருப்பாரு. அப்படி ஒருத்தர் உங்களுக்கு இருக்கிறாரு. அவர்கிட்ட நீங்க சொல்லலாம், ஷேர் பண்ணலாம். உங்களுக்கான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் தெரியுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் ஃபார் யூ. பைல் 1 எந்த அளவுக்கு பொருந்துது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்க கண்டிப்பா. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ வில் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை. ஹாய் பைல் 2. யாரெல்லாம் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ பைல் 2 உங்களுக்கான மெசேஜஸ் என்ன பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பிங்க் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்துட்டு ரொமான்டிக் லைஃப்பில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ரோஸ் குவார்ட்ஸ் பிரேஸ்லெட் யூஸ் பண்ணுங்கள். ரிங் யூஸ் பண்ணலாம். இந்த கிறிஸ்டல் வாங்கி நீங்கள் ஹீலிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வாங்கி டேபிளில் வச்சுக்கலாம் ஒர்க் பண்ணுற பிளேஸில். ஓகே, பிரமிட் ஷேப்பில் கூட கிறிஸ்டல்ஸ் வந்து கிடைக்கும். ரைட், அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், உங்கள் மனசு ரொம்ப மென்மையாக இருக்க மாதிரி தெரியுது. பைல் 2 எதுனாலும் டக்குன்னு அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதிகமாக அன்புக்கு வந்து உங்களுடைய மனசு உருவக்கூடிய ஒரு மனசாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஹீலிங் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அலோவ் பண்ணணும். ரைட், அண்ட் லெட் சி உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அல்லது இந்த பேரண்டம் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன. ஸோ கிங் ஆஃப் கப்ஸ், ஜட்ஜ்மெண்ட், நைட் ஆஃப் வாண்ட்ஸ், 7 of swords, 10 of wands, queen of wands, 6 of pentacles. Yeah. உங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன 1 by 1 நான் சொல்றேன். ஓகே, யார் உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்றத, இல்லை யாரு கரெக்டா நடந்துக்கிறாங்க, யார் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க, ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றத நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உங்களிடம் கனிவா பேசி அவங்க ஒரு சிலர் வந்து உங்களை ஏமாத்துறாங்க. அப்படி இருந்தா கண்டிப்பா அவங்கள நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவங்கள பத்தின ஒரு புரிதலுக்கு வாங்க. ஈவன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட இன்னும் ஒரு முடிவு எடுக்காம இருக்கீங்களா, அது ரிலேட்டடா ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சில விஷயங்கள் உங்ககிட்ட ஆன் அண்ட் ஆஃபா இருக்கலாம். அந்த மாதிரி தொடர்ந்து உங்களுடைய உழைப்பு போடாம இருக்க வாய்ப்பு இருக்கு.
அண்ட் அதை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுடைய எஃபோர்ட் வந்து கண்டினியூஸாக இல்லை. சம்டைம்ஸ் ஓவர் எஃபர்ட்டாக இருக்குது, சம்டைம்ஸ் எஃபர்ட்டே இல்லாமல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு சில பேருக்கு உங்களை ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. உங்ககிட்ட மணி இருக்குது, உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும், மணினாலேயோ இல்லை ஃபுட்டு வாங்கி கொடுக்க முடியும், ஏதோ சம்வாட் ஒரு சில ஹெல்ப் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படி முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். சில சேரிட்டிஸ் கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் மணின்னு ஓடிட்டு இருக்கீங்க ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பொசிஷனை தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் உங்களை பிஸியாக வச்சு ஓடிட்டே இருக்கிறீங்களா? யா ஸோ அதில் உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் வரும் தான். உங்களுடைய கண்டினியூஸ் எஃபோர்ட்டில் உங்களுக்கு சக்ஸஸ் வரும். நீங்கள் வந்து அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கிறதா நினச்சி கவலைப்படுறீங்க, பர்டனாக உங்களுக்கு ஃபீல் ஆகுது. பட் சில பேர் வந்து அதை நீங்களே தான் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்னா சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட அதை ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ண அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்க வாய்ப்பு இருக்குன்னா, நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாதான் அது சக்ஸஸ் ஆகும், நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. நான் பண்ணாதான் அது நல்லா பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நோ, அப்படி இல்லை. நீங்கள் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுங்க. உங்களுடைய சுமைகளை குறைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுடைய வெற்றியை நோக்கி நீங்கள் எஃபர்ட் போடுங்க, அதை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிங்க. அண்ட் ரொம்ப ஒரு கைண்டான பர்சனா, கமிட்டடான ஒரு பர்சனா நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, இமோஷனலி ஓவர் இமோஷனல் ஆக வேண்டாம், கொஞ்சம் இமோஷனலி மெச்சூர்டா வந்துட்டு இருங்க. ஓகேவா? யா உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியில இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படிங்கறத நான் இங்கே பார்க்கறேன். ஒரு ரெண்டு சிச்சுவேஷன் இங்க இருக்கு. ஒன்று வந்து தேர்ட் பார்ட்டியை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி புரிஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுல ஒரு டெசிஷன் எடுக்கணும். இன்னொரு விஷயம், இதை நீங்களா எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்களுடைய வளர்ச்சி, உங்களை கவனிக்கிறது, உங்களை செல்ஃப் கேர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க இன்னும் முடிவு எடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்க முடிவு எடுக்கணும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, ஸோ உங்க ஃபேமிலி உங்களுக்கு ஒரு முக்கியம் இல்லையா, இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒன் செகண்ட். அண்ட் சம்வாட் லைஃப்ல ஏமாற்றப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு நீங்க பிசினஸ் பண்றீங்க, ரொம்ப அதிகமா ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க, உங்களுக்கு கீழே 10 பேர் வேலை பார்க்கலாம், மேபி இருக்கலாம். உங்களை ஏமாத்துறதுக்கு உங்களை சுத்தி இருக்கிறாங்க, அதை பத்தி நீங்க தெரியாம இருக்கிறீங்க. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரு மெசேஜும் கிடைக்குது. இது யாருக்கும் பொருந்த வாய்ப்பு இருக்கு. ஸோ கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஓகே, எஸ், ஃபைட்டிங் ஸ்ட்ரெஸ் ரீபர்த். ஸோ எனக்கு என்ன பண்ணே தெரில. இந்த ஹெர்மிட் லோன்லியா நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அது வந்து மேபி இப்படியும் எடுத்துக்கலாம். அப்படி நீங்க ஃபீல் பண்றது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறது. நீங்க லோன்லியா இல்லை, இந்த தனியா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணா கூட, லோன்லியா இருக்கிறீங்கன்னா கூட அது ஐசோலேஷன் அப்படின்னு எடுத்துக்காம அது உங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு காலம், ஒரு டைம் பீரியட். ஓகேவா? அப்படின்றத எடுத்துக்கோங்க. உங்களை வந்து கிரவுண்ட் பண்ணணும், நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஸோ ஃபைட்டிங் ஸ்ட்ரெஸ் எப்ப பாரு உங்களுக்குள்ள ஒரு ஃபைட்டோ இல்லை சுத்தி நடைமுறையில சுத்தி இருக்கிறவங்க இல்லை சிச்சுவேஷன்ல ஒரு ஃபைட்டோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ உங்களுக்குள்ள ஏற்பட்டுட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. ஒரு நியூ பிகினிங் வாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு உங்க வாழ்க்கையை வந்து புதுசா பார்க்க ஆரம்பிங்க. புதுசா பறந்த மாதிரி நீங்க வந்து ஒரு மொமெண்ட்டும் நினைங்க அப்படின்றதுதான். புதுசா பறங்கன்னே சொல்றாங்க. ஓகே, தட்ஸ் வாட் நம்ம இங்க பாக்குறோம். நீங்க யாருக்கும் ஒரு சிலர் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கலாம், சில நேரம் கொடுக்கலாம்னு நினைக்கலாம், வேண்டாம்னு நினைக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. கொடுக்கணும்னு நினைச்சா தாராளமா கொடுக்கலாம். ஓகே,
Yeah. So then goal achievement, material gain, status, happiness, success, king of pentacles தான் இது எக்ஸாக்டா நான் பார்க்குறேன். இந்த ஈகிள் எவ்வளோ உயரத்துல இருந்தாலும் அதோடைய கோல் என்ன, அதை கரெக்டா நோக்கி மேலேருந்து கீழே வந்து அதோடைய உணவு ஃபிஷ் எடுத்துட்டு போயிடும் இல்லையா, அந்த மாதிரி கோல் அச்சீவ் பண்ணுங்க. ஃபோக்கஸ்டா இருங்க. ஓகேவா, ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்களா, ஃபோக்கஸ்டா பண்ணி சக்சஸ் ஆகுங்க. அடுத்து அதை முடிச்சோடனே அடுத்து ஒரு வெறியோட வந்து செயல்படுங்க. உங்களுடைய சக்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம், ரைட்டா? அதுல வந்து கவனம் செலுத்துங்க. என்ன விஷயங்கள் உங்களை பாதிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு ஓரமா அது பாட்டுக்கு இருக்கட்டும். அது தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள்லயே நீங்க கவனம் செலுத்தி சக்சஸ் ஆகும்போது அந்த உங்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நீங்க விடுபடுவீங்க. ஓகேவா, உங்க லைஃபே வந்து புதுசா வந்து பிறக்கும். ஹாப்பினஸ் அண்ட் சக்சஸ், ரைட்? கண்டிப்பா நீங்க பொருளாதார நிலையில உயரணும் அப்படின்றது கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கூறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, ரைட்? உங்களுடைய ஹாப்பினஸும் உங்களுடைய வெற்றியும் அவங்க எதிர்பார்க்கறாங்க. இந்த பிரபஞ்சம் உங்களிடம் எதிர்பார்ப்பது உங்களுடைய சந்தோஷம் மற்றும் உங்களுடைய வெற்றி. ஃபைண்ட் யுவர் பேஷன். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. எனக்கு ஜாப் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, ஜாப் ரிலேட்டடா நீங்க வந்து எஃபர்ட் போட்டாலும் கண்டினியூஸ் எஃபர்ட் போடுங்க. எஃபர்ட் போட அப்புறம் வெக்ஸ் ஆக போடாம இருக்க அந்த மாதிரி இல்லாம கண்டினியூஸ் எஃபர்ட் போடுங்க. ஓகே, ஒரு சிலருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாலும் கண்டினியூஸ் சப்போர்ட் பண்ணணும், தேவைப்படுது. உங்களுடைய கண்டினியூஸ் சப்போர்ட்டுமே வந்து தேவைப்படுது. சரி, இப்போ உங்களுக்கான பேஷன், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. அதுல வந்து உங்களுடைய உழைப்பை வந்து போடுங்க. ஓகேவா? ரைட்? அந்த ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய முன்னேற்றம், பேஷன்றது எனக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இல்லை எனக்கு டிராயிங் ரொம்ப வரும் அப்படின்னா கண்டினியூஸ் எஃபோர்ட் இருக்கணும்ல அந்த டிராயிங்ல. அப்போ அதுல ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம் இல்லையா? டேரோ ரீட் பண்றோம் அப்படின்னா இதுலயே ஒரு கண்டினியூஸ் எஃபோர்ட் போடணும் இல்லையா? ஒரு சேனல் வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதுலயும் ஒரு கண்டினியூஸ் எஃபோர்ட் போடணும். போடும்போது அது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், ஒரு பேஷனை எடுத்துக்கோங்க, அதுல எஃபோர்ட் போடுங்க. உங்களுக்கு வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க பிடிக்குமா, கோ அண்ட் லேர்ன் இட், ரைட்? அதை வந்து கத்துக்கோங்க. அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க தேவையில்லை. இதுல நான் பெருசா வந்துருவேனா, சாதிச்சிருவேனா, நோ. உங்களுக்கு பிடிக்குமா, யூ டூ இட், ரைட்? உங்களுடைய முன்னேற்றத்துல உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து சில திறமைகளை கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு சில திறமைகள் இருக்கும். அதை நோக்கி நீங்க வந்து ஸ்டெப் எடுக்கும்போது உங்க லைஃப்ல வந்துட்டு சக்சஸ் இருக்கும். லைட் எ லேம்ப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லார்ட் ஹனுமான் சைடு. ஹனுமானுடைய ஒரு சிலையோ இல்லை ஏதோ ஒரு போட்டோ வச்சுட்டு அதுல வந்துட்டு அது முன்னால இந்த மாதிரி விளக்கு பொருத்தி வைங்கன்னு சொல்றாங்க. அது ஒரு ரெமெடியா இங்க உங்களுக்கு சொல்றாங்க. அண்ட் தென் கிரவுண்ட் யுவர் செல்ஃப். எஸ், அதுதான் இங்க பார்க்க முடியுது. ஸோ உங்களை வந்து இது பண்ணிக்கோங்க, ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஏற்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு ஏதாவது அவசியம் இருந்தா படிச்சுக்கோங்க. ஓகேவா, ரைட்? அந்த மாதிரி அன்ஃபோக்கஸ்டா இருக்காதீங்க, ஃபோக்கஸ்டா இருங்க, ரைட்? உங்ககிட்ட ஃபோக்கஸ்டா இருக்கிற விஷயம் குறையிற மாதிரி தெரியுது. அதனாலதான் நீங்க இன்னும் வந்து உங்க ஃபீல்டுல ஸ்ட்ராங் ஆகாம இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் நீங்க வந்து ஃபோக்கஸ்டா வந்துட்டு இருக்க ஆரம்பிங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், ரைட்? எஸ், ஸ்பிரிட்டோட ஹெல்ப் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஒருவரோட மெசேஜ், மனம் சாந்தி வரும். யா, இங்க வந்து பிரபஞ்சம் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் பார்க்கும்போது திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க, உங்களுடைய மனம் அமைதி அடையும். ஸோ இது ஒரு விஷயம், ஒரு மெசேஜாகவும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, திருச்செந்தூருக்கு போயிட்டு வரலாம், ரைட்? எஸ், முடிஞ்சா வந்து கந்த புராணம் படிங்க. ஸோ திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு அமைதியான ஒரு சூழல் உங்க லைஃப்ல ஏற்படும். ஓகே, எஸ், pile 2. So this is what I have for you. Thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.